சாம்சங் M01 ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இருக்க ஃபோன்லேயே பேசிக் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபோன் சொல்லலாம். சின்ன சின்ன கம்பெனி ஃபோன் வாங்குறது சாம்சங் பிராண்டிங்கில் 8000 செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோன்னு சொல்லுவேன். பாக்ஸை தரத்தும் ஃபோன் இருக்குது. ஃபோனை பார்த்தீங்கன்னா கை கிடக்குமா சின்னதாக இருக்குது. ரெட் கலரில் நல்ல வேரியன்ட், இது இல்லாமல் ப்ளூ அண்ட் பிளாக் வேரியன்ட் கூட இருக்குது. ஃபோனை வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் கைட், அதுக்கப்புறம் சாம்சங் USB கேபிள், அதுக்கப்புறம் ஒரு நார்மல் சார்ஜர், பவர் சார்ஜர், ஃபாஸ்ட் ஸ்பீட் சார்ஜர்லாம் இல்லை, வெறும் பேசிக் சார்ஜர் நார்மலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜெக்டட் பின் கூட இல்லை. அமேசானில் வாங்கினதுனால மேபி இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஃபோனுக்கு வருவோம். கையில் பிடிக்கும் போது ஒரு மேட் பிளாஸ்டிக் ஃபினிஷ் தெரிஞ்சாலும் ஒரு கிளாஸி ஃபீலும் வந்துக்கிட்டு இருக்கு. பவர் பட்டனை எனேபிள் பண்ணோடனே சாம்சங் கேலக்ஸி M01 ஆனாது. சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஃபோன் ஆனாங்கல, இன்னும் மெனு வராமே நிற்குது. ஒரு நியூ ஃபோன் இவ்வளோ நேரம் எடுக்குது, அது கொஞ்சம் மைனஸான விஷயம் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ரைட்ஸ் லேபிள் இருக்குது. அப்புறம் சாம்சங்கோட நேம். ஒரு கொஞ்சம் ரிச்சான ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி பின்னாடி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ ஃபோனை பிடிக்கும் போது இன்னமும் ஃபோன் ஆனாகல. ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. மெனு பார்த்தோன்னா டீசெண்டாக இருக்குது. அதிகமான ஆப்ஸ் இல்லை. எப்பவும் போல் சாம்சங்கில் இருக்க பேசிக் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கிடையாது. இப்போ கேமரா பார்த்தோம்னா ஒரு நார்மலான கேமரா லுக். ஆனால் இந்த செக்மெண்ட்டில் விவோவும் ஒப்போவும் டெக்னோ போன்ற ஃபோனு இதை விட நல்ல கேமரா இருக்குமோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ரொம்ப பேசிக்காக கொடுக்குறாங்க. இவங்க அட்வான்ஸான சீரீஸ்லாம் இருக்கிறதுனால இந்த சீரீஸில் கேமராவில் அவ்வளோவா அவங்க கிளாரிட்டி பண்ணல. பார்க்க ஒரு பேசிக்கான கேமரா ஃபீல். கேமராவோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப நார்மலாக தெரியுது. ஃபோன் செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா நார்மலான ஒரு செட்டிங் ஸ்க்ரீன் தான் இருக்குது. செல்ஃபி கேமராவும் நார்மலான லுக், பியூட்டி மோட், நார்மலான ஒரு ஃபோட்டோ மோட்ஸ் தவிர வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. சொல்கிறதுக்கு எதுவும் கேமராவில் புதுசாக இல்லை. ஃபோன் கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகுது. டிஸ்பிளே கொஞ்சம் பார்க்க கிறிஸ்பியாகவும், எல்சிடி பேனல் இல்லாமல் கொஞ்சம் நல்ல டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது. ஆனால் வெறும் ஒரு நார்மல் டிவி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா ஒரு நார்மலான சாஃப்ட்வேர் பில்ட் தான் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஆண்ட்ராய்டு 10 ரன் ஆகுது. Octa-Core ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் சிப் செட் எதுவும் கிராஃபிக்ஸ் கார்டு ஆட் ஆகல. ஸோ கேமுக்கெலாம் ஹெல்ப்பே பண்ணாது. ஒரே ஒரு விஷயம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. டால்பி ஆட்மஸ் இந்த ரேட்டுக்கு கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம். ஆனால் அது ப்ளூடூத்லேயும் ஹெட்செட்டில் மட்டும்தான் எனேபிள் ஆகும். சீரிஸ் மாதிரி நார்மலாக எனேபிள் ஆகாது. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது. டிஸ்பிளேவும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடியோட ஃபினிஷ் நல்லா இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 15 and 2 மெகா பிக்சல் கேமராஸும், ஃப்ரண்ட்டில் ஒரு 5 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க.
மீடியமாக தான் இருக்குது. வால்யூம் பட்டன் லெஃப்ட்லேயும் பவர் பட்டன் ரைட்லேயும் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்டிங் ஃபோன் அவ்வளோதான்.